ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. ஒரு நாட்டு கிராஸ் ஒண்ணு, ஒரு ஜெர்சி கிடாரி ஒண்ணு பார்க்குறேங்க. நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டங்க. கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. கரூர் பைபாஸ்லேருந்து சேலம் பைபாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க. மண்மங்கலத்துலேருந்து வாங்கல் போகிற இந்த ஐயூருங்கன்ற கிராமங்க. நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு விற்பனைக்கு நாட்டு கிராஸ் கிடாரிங்க. விற்பனைக்கு நாட்டு கிராஸ் மாடுங்க. செவலை கிடாரிங்க. 2ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு. காளை கன்றுங்க. கன்று நேற்று அதிகாலையில் தான் கன்று ஈனுச்சுங்க. கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணுங்க. நல்ல கிடேரிங்க. நல்ல பொறுப்பான கிடேரி. நல்ல நீளம், உயரம், நல்ல பெருவட்டான கிடேரிங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா சிந்து கன்றுங்க. காளைக்கன்று சிந்து கன்றுங்க. மாடு வந்து நாட்டு கிராஸ் மாடுங்க. திமிழ் இருக்குது. திமிழ் கொஞ்சம் இறங்கு திமிழாக இருக்குது. நல்ல பைச்சட்டுங்க. நல்ல கிடேரி நல்ல நீளம், உயரம், நல்ல பெருவட்டாக இருக்குது. பின் விலாசம் நல்ல விலாசங்க. புறவை ஏத்தமான கிடாரி. பைச்சட்டு நல்ல மடிச்சட்டுங்க. நல்ல மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குது. காம்பு வந்து நல்லா பெருங்காம்பாக இருக்கும். பெருங்காம்பாக இருந்தால் நீங்கள் காம்பு டைட்டாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது. நல்லா தமர் பெருந்தமருங்க. ஒரு செகண்டில் உட்காந்து எந்திரிச்சு கறந்துடலாம். அந்தளவுக்கு காம்பு நல்லா பூங்காம்பு. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. சும்மா காலில் கயிறு போட்டால் போதும். நேற்று காலையில் தான் ஈனுச்சு. நம்ம நேற்று சீம்பால் கறந்து ஒரு 4 லிட்டர் ஆகுங்க. இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம கறந்தோம். கறவைக்கு வந்து பொட்டாட்டுருக்குங்க. இன்றைக்கி காலையில் நம்ம கறந்த பால் ஒரு 4 லிட்டர் பால் இருக்குதுங்க. 4 லிட்டர் கறந்து கன்று ஊட்டி இருக்குதுங்க. தெளிவான கிடேரிங்க. கிடேரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. இருக்க வேண்டிய சொல்லி மாட்டு கண்ணுக்கு தெளிவாக இருக்குது. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு போக காலை முறையான உடி சப்பலை வச்சிங்கன்னா காலையில் ஒரு 4 உடி, சாயந்தரம் ஒரு 3 உடி, ஒரு 7 லிட்டர் கறந்து கன்று தெளிவாக ஊட்டுங்க. அந்தளவுக்கு கறவை இருக்குதுங்க. மாடு நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது, நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க. நல்லா மடிச்சிட்டு இருக்குது, மடி லூஸ் இருக்குதுங்க. நரம்படி பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது. மாட்டுங் கண்ணுக்கு எந்த தவறுகள் கிடையாது. தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாட்டின் கண்ணை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. இந்த நாட்டு கிராஸோட விற்பனை விலை 49 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்ல பெரிய குடும்பத்துக்கு பால் வேணும்னா தெளிவாக இருக்குங்க. காலைல ஒரு 4 சாயந்தரம் ஒரு 3 நல்லா பெரிய குடும்பத்துக்கு சப்ளை ஆகும்னு வச்சுக்கலாம். இல்லை சில்லறை பால் ஊற்றுறதுக்கு நல்ல பால் திக்னஸாக இருக்கும். சொசைட்டிக்கு ஊற்றுறதுனாலும் ஃபேட்டு வரும். எந்த விதத்தில் வேணாலும் வச்சுக்கலாங்க. நல்ல கறவைக்கு வந்து நல்ல கறவைங்க. தெளிவான கறவை. நாட்டு ஒரு பெரிய சிந்து மாடு கறக்கிற அளவுக்கு நல்லா கறக்குதுங்க. அந்தளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது. கறவை இருக்குது. கறக்கிறதுக்கு ஒரு செகண்டு தான். ஒரு செகண்டில் உட்காந்து எந்திரிச்சு கறந்தாலும் அந்தளவுக்கு நல்லா தமர் பெருந்தமராக இருக்குது. இன்னும் ஒரு 7 8 ஈத்து நம்ம சொல்லி வச்சு கறக்கலாம். எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடாரி. ஜெர்சியில் வந்து பார்த்திங்கன்னா செவலை சட்டை கிடாரிங்க. பேட்சில் நல்லா செவலை மறைன்னு சொல்லுவாங்க. செவலை வெள்ளை கிடாரின்னு சொல்லுவாங்க. நல்ல செவலை வெள்ளையில் நல்ல பேட்சில் தெளிவான கிடாரிங்க. தலையீத்து கிடாரிங்க. 2 பல்லு 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. கிடேரி நல்லா பெருவட்டு இருக்குது. நல்ல நீளம், உயரம், நல்ல பெருவட்டான கிடேரி. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லு வந்து 2 பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க. இன்னும் 6 பல் பால் பல் இருக்குது. 3ஆம் நீத்தில் தான் பல்லே சேரும். இன்னும் இப்போ 2 பல்லுனா அடுத்து 4 பல்லு 6 பல்லு கடை முளைக்கல் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துருங்க. நல்ல கொம்பு ஆஸ்கம்பு வெள்ளை கொம்பு விழுந்துருக்குது. நல்ல ஆஸ்கம்பு முகம் நல்ல முகங்க. நல்ல தோல் நைஸ் தோல் உடசலான மாடுங்க. உடசலான கிடேரிங்க. மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க. உள்மடி மாடு நல்லா அடைச்ச மடிச்சட்டாக வருதுங்க. மின்மடி நல்லா படந்த மடிச்சட்டு 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குதுங்க. மின்னதாக கிடையாது. ஒரே சீராக இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் இந்த கிடையாது தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 6 13 இருக்குது. 12லேருந்து 13 பால் கேரண்டியாக வருங்க. நீங்கள் சிந்து மாட்டு பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கறவை திறன் கூடி வருங்க. தெளிவான கிடேரிங்க. நல்ல பேட்சில் நல்ல லட்சணமான கிடேரிங்க. ஒரு கிடேரி கட்டுத்தரில் வச்சுருந்தாலும் நல்லா அழகில் பல்லு பாக்கியோட உங்களுக்கு செவலை சட்டை மறையோட தெளிவாக லட்சணமாக குற்றம் குறை இல்லாமல் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடேரி தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 சொல்லுதுங்க. இந்த செவலை மர கிடேரியோட விற்பனை விலை 57,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ வேணால் அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.